இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் T20 மேட்ச் ரிவ்யூ இன்றைக்கி பார்க்கலாம். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இந்தியா டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல அக்ரெசிவ் பேட்டிங். டீகாக் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் பில்ட் பண்ணார். அவர் கிட்டத்தட்ட 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருந்தார். ஸோ என்ன தான் வந்து இன்னொரு பக்கம் அவரோட ஓப்பனரான ஒரு பேர் வேறு மறந்து போச்சே தெரில, ரீசா ஹென்ட்ரிக்ஸ்னு நினைக்கிறேன், அவர் அவுட் ஆகிட்டு போனாலும் நம்ம டீகாக் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணி ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருக்கிறப்ப மார்க்ரம் வந்து அவருக்கு நிறைய ஸ்ட்ரைக் தராரு. ஸோ பால் ஆடி ஸ்ட்ரைக் தந்துட்டு மார்க்ரம் கடைசியில் வருண் சக்கரவர்த்தி மட்டும் ஒரு 2 6 டேக் ஆஃப் பண்ணிட்டு அடுத்தது அவர் அவுட் ஆகுறாரு. ஸோ ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தாங்க. நடுவில் நம்ம ஹர்ஷ்தீப் வேறு நிறைய ஒய்டெல்லாம் போட்டார். ஒரு ஓவர்லேயே 9 ரைடு போட்டு ரெக்கார்டெல்லாம் பண்ணார். ஸோ இந்தியாவோட பவுலிங் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் நல்லா போட்டார், அவர் மட்டும்தான் பிக் ஆஃப் தி பவுலர். அப்புறம் சிவம் தூபே கொஞ்சம் டீசெண்டாக போட்டார். அடுத்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அதாவது ஓவருக்கு 10 ரன் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. விக்கெட்டும் கையில் இருந்துச்சு. எதிர்பாராத என்னமோ டீகாக் வந்து செஞ்சுரி கிட்டே போயிட்டார். பட் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ரன் அவுட் ஆனார். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக சேர்ந்த நம்ம மில்லரும் ஃபெரேராவும் 2 பேருமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷ் தந்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா எதிர்பார்த்த மாதிரியே நல்ல 200+ ரன்னு வந்து செட் பண்ண முடிஞ்ச டார்கெட்டாக. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபெராரா அண்டு மில்லர் அவங்களுமே பார்த்திங்கன்னா ஓவருக்கு கிட்டத்தட்ட 12 பால் ஃபேஸ் பண்ணார். மில்லர் 20 ரன், ஃபெரேரா வந்து ஒரு 5 பால் ஃபேஸ் பண்ணி 300. ஸோ எல்லாருமே 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினதுனால ஒரு 215 டார்கெட் செட் பண்ண முடிஞ்சுச்சு. இந்தியா வந்து ஒரு பெரிய டார்கெட் சேஸ் பண்ணுற ப்ரெஷரில் தான் வந்தாங்க. ஸோ கில் வழக்கம் போல் டக் அவுட்டு, அவர் அடுத்த மேட்ச் போட்டி கட்டிட்டு வெளியே போயிடலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா பேட்ஸ்மேன்ஸ் வந்து அக்சர் பட்டேல் வந்தார். எதுக்கு வந்தாருன்னு தெரில, வந்துட்டு பால் ஆடிட்டு போனார் 20 பால் 20 ரன் கிட்ட. ஸோ அதே மாதிரியே சூர்யாவும் அந்த வேகத்தில் வெளில போனார். அபிஷேக் கொஞ்சம் ரன்ஸ் ஏதோ ஸ்கோர் பண்ணிட்டு ஒரு நல்ல பால் அவுட் ஆனார். ஸோ இந்தியா பேட்டிங் பெருசாக எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. திலக் மட்டும் கொஞ்சம் நல்லா ஆடினார். ஹர்திக் அந்த அக்சர் பட்டேலோட ஸ்லோ இன்னிங்ஸ்னாலேயுமே ஹர்ஷ்தீப் பும்ரா வந்து ஃபைனலில் அதாவது கடைசி 3 ஓவர் கொஞ்சம் நல்லா போடாதனாலேருந்து இந்த மேட்ச் லூஸ் பண்ணோம். ஸோ இந்த மேட்ச் இதனால தான் தோற்றோம். மேபி இந்தியா வந்து அக்சர் பட்டேல் பதிலாக 1 டவுனில் வேறு யாராவது திலக் வர்மா, சூர்யா கீர் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இந்தியா இந்த மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். பட் மேட்ச் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான் டாமினேட் பண்ணாங்க. ஸோ இந்தியா ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து எப்படி வந்து ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயித்தாங்களோ, ஸோ அதே மாதிரியே இப்போ சீரீஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷனும் பார்த்திங்கன்னா செகண்ட் மேட்ச் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அடுத்த மேட்ச் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கலாம். நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து அடுத்த மேட்ச் இமாச்சல் பிரதேஷ் தர்மசாலாவில் நடக்குது. ஸோ அதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கணும். பிகாஸ் இந்தியா ப்ரெஷரில் வந்து எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த வருஷம் T20 வேர்ல்டு கப்புக்கு உதவியாக இருக்கும். ஸோ அடுத்த மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிப்பாங்க. இதுதான் நம்ம ப்ரெடிக்ஷன். ஸோ தேங்க்யூ கைஸ்.